Hey guys, welcome to my channel. இன்னைக்கு நாம ரொம்ப டேஸ்டியான சிக்கன் தம் பிரியாணி தான் செய்ய போறோம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அது செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அரிசி ஊற வச்சிடலாம். இந்த கிளாஸ்ல நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். மொத்தமா 500 கிராம். இதை இப்ப கழுவி ஊற வச்சிடலாம். அடுத்து ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுல பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கிராம்பு, உப்பு, எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ இதுலயே நம்ம அரிசி சேர்த்துடலாம். அரிசி இந்த பிரியாணிக்கு 3/4% வெந்தா போதும். இப்ப பாருங்க, சாதம் 3/4% வெந்துருச்சு. அரிசி இந்த பதம் இருந்தா போதும். இப்ப அடுப்புல ஒரு குக்கர் வச்சுக்கலாம். இதுல 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பிரிஞ்சி இலை, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, கல்பாசி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. இந்த பிரியாணிக்கு நான் 500 கிராம் அரிசி எடுத்திருக்கேன்றதுனால எல்லாத்துலயுமே பாதி பாதி சேர்த்துக்கணும். ஸோ நான் 250 கிராம் வெங்காயம் சேர்த்திருக்கேன். வெங்காயம் வதங்குறதுக்கு நான் கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வதங்கி வரணும். இப்போ இதுல நான் 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்ப பாருங்க, வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வதங்கிடுச்சு. இது கூடவே ஒரு கை ஃபுல்லா புதினா, ஒரு கை ஃபுல்லா கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்ப எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப இதுல நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் அதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்ப இதுல 250 கிராம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்ப பாருங்க, தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. நல்லா மசாலா எல்லாம் ஒன்னா வந்துருச்சு. இப்ப இது கூட 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 4 டேபிள் ஸ்பூன் தயிர், இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்ப இதுல நான் 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துக்கிறேன். சிக்கன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த மசாலாவோட சிக்கன் நல்லா கலந்து வச்சுட்டு நம்ம இது மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேம்ல 5 நிமிஷம் வச்சிருங்க. இப்ப 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்ப பாருங்க, சிக்கனுக்குள்ள நல்லா மசாலா எல்லாம் இறங்கி இருக்கும். இப்போ சிக்கன் வேகிறதுக்கு 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க விட்டுடுங்க. இப்ப பாருங்க, இந்த ஸ்டேஜ்ல வரணும். சிக்கன் கொஞ்சம் கிரேவி பதத்துல இருக்கணும். இப்போ நம்ம வடிச்சு வச்ச சாதத்தை ஆட் பண்ணிடலாம்.
சாதத்தில் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி விட்டுடலாம். கொஞ்சம் புதினா இலையை மேலே தூவி விட்டுடலாம். மேலே கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியனையும் தூவி விட்டுடலாம். இது கூடவே நான் கொஞ்சம் கேசரி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. இது போட்டால் கலர் கொஞ்சம் நல்லா வரும், அதனால நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். மேலே அங்கங்கே கொஞ்சம் நெய் ஊற்றி விட்டுடுங்க. நெய் ஊற்றி தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. காற்று வெளியே போகாமல் இருக்க நான் மேலே ஒரு கல் வச்சுருக்கேன். 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. கல் எடுத்து பிரியாணி ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஒரு கரண்டி எடுத்து அடியிலிருந்து மசாலாவோடு சேர்த்து கலக்கி விட்டுடுங்க. சாதம் உடையாமல் பார்த்துக்கோங்க. நல்லா பொறுமையாக கலந்து விட்டுடுங்க. ஒரு வாட்டி இந்த பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் வாங்குற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்லேயும் சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.